வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். சாயங்காலத்தில் என்ன பண்ணாங்க? இறைச்சியை கண்டாங்க. விடியற் காலத்தில் என்ன பார்த்தாங்க? மகிமையை கண்டாங்க. அது வெறும் அப்பம் மட்டும் இல்லை, அது உள்ள என்ன இருக்குது? ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமை பரலோகத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு மகிமை. அந்த மகிமை தான் இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க, மோசே ஆண்டவர்கிட்ட முச்செடியில் ஒரு மகிமையை பார்க்குறாரு, அப்புறம் ஒரு மகிமையை மலை மேலே பார்க்குறாரு, அப்புறம் ஒரு மகிமையை எங்கே பார்க்குறாரு? இந்த கண்மலை வெடிப்பில் வச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறமும் ஒரு மகிமையை பார்த்தாரு. எங்கே பார்த்தாரு? இயேசுவோட மறுமலையில் முகமுகமாக பார்க்குறாரு. இவ்வளோ மகிமையை மோசே பார்த்துட்டாரு. ஆனால் எபிரேயர் 11:39 சொல்லுது, விசுவாசத்தினாலே இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பண்ணப்பட்டும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இப்போ இவங்களும் மகிமையை பார்க்குறாங்க. வானத்திலிருந்து மன்னா வரும்போது மோசே என்ன சொல்றாரு? மகிமையை காண்பீர்கள். இதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் சாப்பிட்ட மன்னா இருக்குதே, அது அல்ல. இங்கே ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, இதுதான் உண்மையான மகிமை. நானே ஜீவ அப்பம். அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள், இந்த மன்னாவை புசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் மன்னாவை புசிக்கிறோம். அவங்க புசிச்ச மன்னாவை அல்ல, வேறொரு அடையாளம் இருக்கு. அது உன்னதத்திலிருந்து உங்களுக்கு மகிமை உண்டாகிறது. அல்லேலூயா. அந்த மகிமையை தான் வாஞ்சிக்கணும், அந்த மகிமையை விரும்பணும். அதான் வசனம் சொல்றது, அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. திருப்தி மட்டும் வரக்கூடாது. மோசேக்கு அந்த திருப்தியே வரல. அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான், இன்னும் இன்னும் ஆண்டவரே. எனக்கு தானியேல்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஆண்டவர்கிட்ட விளக்கங்களை கேட்டுக்கிட்டே இருப்பார். 5ஆம் அதிகாரத்தில் கேட்பார், 6ஆம் அதிகாரத்தில் கேட்பார், 7ஆம் அதிகாரத்தில் கேட்பார், கேட்டுக்கிட்டே வருவார். 7ஆம் அதிகாரத்தில் போய் இந்த சின்ன கொம்புனா என்ன, 10 கொம்புனா என்ன, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பார். உடனே அவருக்கு ஆண்டவர் விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். 12ஆம் அதிகாரத்தில் திருப்பி கேட்பார், இந்த 1335 நாளை குறித்து, இந்த 2000 இந்த நாளை குறித்து எனக்கு அது அறிய ஆவலா இருந்த. ஆண்டவர் சொல்வார், தானியேலே நீ போகலாம். ஏன்? உன் காலம் முடிஞ்சிருச்சு. இவனுக்கு காலம் முடிஞ்சிருச்சு, ஆனால் கர்த்தருடைய அறிகிற அறிவு அவனுக்கு இன்னும் முடியவே இல்லை. இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கர்த்தரை பார்க்கணும், இன்னும். இந்த தாட் ஒன்று இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன வரக்கூடாது? திருப்தி அடையக்கூடாது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அந்த மன்னா உங்களை என்ன பார்க்கும்? உலக மன்னா ஒரு திருப்தி ஆக்கும். மாம்சம் உண்டாக்காத திருப்தியை உலகத்திலிருந்து வரக்கூடிய கர்த்தருடைய வசனம் திருப்தி உண்டாக்கும். ஆனால் நீங்க என்ன ஆகக்கூடாது? திருப்தி ஆகக்கூடாது. கேட்டுக்கிட்டே இருக்கணும், இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் வசனத்தின் ஆழத்துக்கு நான் போகணும், இன்னும் நான் போகணும். ஆண்டவர்கிட்ட அவ்வளோ காரியங்கள் புதைஞ்சிருக்குது, அவ்வளோ பொக்கிஷங்களை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார். பாருங்க, 2000 வருஷம். அதான் சமீபத்தில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எந்த ஒரு புத்தகத்தையும் ஒரு தடவை படிக்கலாம், மிஞ்சி போச்சுன்னா 2 தடவை படிக்கலாம். ரொம்ப நல்ல புக்காக இருந்தாலும் ஒரு 5 தடவை படிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரீம் பயங்கர புக்கு 10 தடவை படிக்கலாம். வாழ்நாளெல்லாம் ஒரு புக்கை படிக்க முடியுமா? ஒரு புக்கை வாழ்நாளெல்லாம் படிக்கிறோம், ஆனால் இன்னும் இதில் நமக்கு என்ன வரல? திருப்தி வரல. இன்னும் பேசிக்கிட்டு இருக்கு, இன்னும் இருக்கு. அதான் பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், திடீர்னு 3ஆம் அதிகாரத்தை எடுத்து படிக்க தோணுச்சு. யாத்ராகமத்தில் படிச்சுக்கிட்டே இருக்கிற நைட் உட்காந்து பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன், பாஸ்டர் 3ஆம் அதிகாரம் புதுசாக இருக்குன்னு. உண்மையிலே புதுசாக இருக்கு. வேற ஒரு விஷயத்தை ஆண்டவர் அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. ஏன் முதல் தடவை படிக்கும்போது கிடைக்கல? முதல் தடவை படிக்கும்போது வேற டைமென்ஷன், செகண்ட் டைம் படிக்கும்போது வேற டைமென்ஷன், 3ஆவது தடவை படிக்கும்போது வேற டைமென்ஷன். இப்படி அடுத்த 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 ஆண்டவர் அதுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? புதையில பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை நான் உனக்கு தருவேன். அவ்வளோ கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு மட்டும் என்ன வரக்கூடாது? சிலருக்கெல்லாம் படிச்சாச்சு, ஒரு தடவை படிச்சாச்சு, 2 தடவை படிச்சாச்சு. நான் சொல்றேன், அந்த வாஞ்சையோட விடியற் காலத்தில் அந்த மகிமை வேணும்னு சொல்லி படிச்சு பாருங்க, அது மகிமையின் மேல் மகிமை அடையும். தேவ சமூகத்தில் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பேசிக்கிட்டே இருப்பார்.
நீங்கள் யார்கிட்டயாவது போய் ஷேர் பண்ணுவீங்க, அவங்க சொல்லுவாங்க, என் லைஃப்பில் இப்படி ஒரு வெளிப்பாடை நான் கேட்டதில்லைம்பாங்க. இப்படி ஒரு காரியத்தை இது வரைக்கும் நான் என்ன செய்யலை, கேட்டதில்லை, இப்படி ஒரு மெசேஜை நான் பார்த்ததில்லை, இப்படி சொல்லுவாங்க. அதுதான் கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்த மண்ணான்னு அர்த்தம். மற்றவங்களத எடுத்து பேசுறது ஒன்று இருக்கு, அது தப்பு கிடையாது. இப்போ நாங்களுமே நிறைய மெசேஜை கொஞ்சம் பேர் ரெஃபரன்ஸ்லாம் எடுப்போம், எடுக்காமல் பேச முடியாது. இன்னும் சொல்ல போனால் அத்தனை பேரும் பவுல் எழுதின ரெஃபரன்ஸ் தான் எடுத்து பேசுகிறோம். ரெஃபரன்ஸ் எடுக்காமல் பேச முடியாது. ஆனால் அதுக்கு நடுவில் உங்களுக்குன்னு ஒரு ரெவலேஷன் கொடுப்பாரு. அது வானத்திலேருந்து வரக்கூடிய மன்னாவாக இருக்கும், அது வெளிப்பாடாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் படிங்க, மற்ற புக்ஸை படிக்க வேணான்னு சொல்ல, கமெண்ட்ரிஸ் படிங்க, அது உங்கள் இஷ்டம், படிக்கிறது படிக்காதது. ஆனால் உங்களுக்குன்னு உள்ளதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொல்வார், நீ காலையில் போ, அங்கே ஒரு மகிமை இருக்கும், அங்கே ஒரு மகிமை உனக்கு காண்போம். நீங்கள் அதை மட்டும் நைட்டு வச்சு பாருங்க, காலையில் அது என்னவா இருக்கு, மகிமை. நைட்டு வச்சுட்டு காலையில் எடுங்க, மண்ணா என்னவாயிரும்? பைபிள் என்ன சொல்லுது? பூச்சி பிடிச்சிரும், நாற்றம் எடுத்துரும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஈச் அண்ட் எவ்ரிடே மார்னிங் யூ வில் see the fresh நியூ ஹோலினஸ், நியூ க்ளோரினஸ் ஆண்டோட்ட நீங்கள் பார்க்க முடியும். அதான் நம்ம சாரணவராஜம் அழகாக சொல்லுவாங்க, ஒரு பாட்டு இருக்கு, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா. ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்கு. அவருடைய மகிமை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவரை இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க, இன்னைக்கு என்ன ஸ்டஃப் வச்சிருக்கீங்க. காலையில் இந்த பைபிள் படிக்கிறது, தேவ சமூகத்தில் உட்காரக்கிறத அறக்க பறக்க செய்யக்கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது நின்றுக்கிட்டே சாப்பிடுவான். இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்துருக்கீங்களா, போதும் 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 போதும்ட்டு பாதி வாயில் இருக்கும், பாதி ஆட்டோவில் இருக்கும் இல்லையா? நம்ம இன்னைக்கு பிஸி ஷெட்யூல் ஆகிட்டோம்ல, அந்த பிஸி ஷெட்யூலில் நம்ம செய்கிறது எல்லாமே எப்படி தான் இருக்குது, பயங்கரம். குளிக்கும் போதே குளிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் தட்டுறான் பின்னாடி, டைம் ஆச்சு வாங்க போகணும். நம்ம அறக்க பறக்க குளிச்சு அறக்க பறக்க சாப்பிட்டு, அதுவும் டூ வீலரில் நீங்கள் வேலைக்கு போகணுன்னு சொன்னால் அதை விட பிபி ஏறுற விஷயம் வேறு ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ பரபரப்பு. அப்படி பைபிள் வாசிக்கக்கூடாது. 6 மணிக்கு போனால் தான் வேலைக்கு டைம்னா 4 மணிக்கு ஏந்திரிங்க. தேவனுக்கு 1 மணி நேரத்தை கொடுத்து பாருங்க. அவரோடு கூட அந்த அறக்க பறக்க பேசவே கூடாது. அவரோட ஆண்டவரே டைம் இல்லை, நாளைக்கு மீட் பண்ணலான்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி காலையில் ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது, டைம் கொடுக்கக்கூடாது. உட்காரணும் தேவ சமூகத்தில், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னைக்கு புது கிருபை புது மகிமை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக அது வருது பாருங்க, அதுதான் அடையாளம். அப்படி உங்ககிட்ட கொடுக்கறது ஒரு அடையாளம். அதை நீங்கள் பிட்டு ஒரு நாள் அநேகருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார், எடுத்து பயன்படுத்துவார். முதலாவது, இந்த மன்னாவை நீங்கள் என்ன செய்யணுமா? வசனம் சொல்லுது, இறைச்சியை நீங்கள் புசிக்காதபடிக்கு. இறைச்சியில் என்ன ஆகக்கூடாது? திருப்தி ஆகக்கூடாது. இறைச்சியில் திருப்தி ஆகவே கூடாது. நீங்கள் தேவனுடைய மன்னாவில் தான் திருப்தி ஆகணும். 2வது, இந்த மன்னாவில் ஒரு மகிமை இருக்குது, அந்த மகிமையை ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கணும். கடைசியாக, உங்கள் கையில் உள்ள எகிப்தியனுடைய மாவு தீந்தா மட்டும்தான் இந்த மன்னா கிடைக்கும். எனக்குள்ள ஸ்டஃப் எங்கிட்ட உள்ளது, நாம் சின்ன வயசுலேருந்து கொண்டாந்தது, இது எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, வெறுங்கையாக வந்திருக்கிறேன், திக்குவாயும் மந்தனாவாக இருக்கிறேன், இப்போ என்னை பேச வைங்கன்னு சொல்லுங்கள். எகிப்தின் சாஸ்திரங்கள் அழிந்து போகும், நியாயப்பிரமாணம் அழிந்து போகாது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக கிறிஸ்து வந்தார்னு வசனம் சொல்லுது. அப்போனா அழியாத வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா.